ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம பார்ட்டிக்கல் என்ன ஆகுது அப்படின்னா, இட் இஸ் மூவிங் இன் த 2-dimensional plane. Correct? So in order to locate the position of the particle, I need two coordinates. அதுதான் நம்ம x, y அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா what will be the equation அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு பார்ட்டிக்கல் நான் இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்குறேன். இட் இஸ் டேக்கிங் அ somewhat parabolic path and reaching this point. சரிங்களா? இது எவ்வளோ தூரம் ரீச் ஆகுது நான் சொல்கிறேன். somewhat x distance இது மூவ் ஆகி இங்கே வருது. சரிங்களா? This moving in x distance, and this is your horizontal component, that is x, and this is your vertical component y. இப்போ என்ன பண்ணுறேன், நான் இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி நான் கொடுக்குறேன். ஸோ இதிலிருந்து இதை நான் என்ன பண்ணலாம், இந்த இனிஷியல் வெலாசிட்டி யூக்கு horizontal and vertical component பிரிக்கலாமா, that is this is u times cos theta and this is u times sin theta. Shall I? Okay. ஸோ இப்போ இதை நான் பிரிச்சுட்டேன். இப்போ எனக்கு என்ன ஏன், at any point what is the position of the particle, அதாவது x, y என்ன நான் கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா பாருங்க, எக்ஸ்ல பாருங்க, there is no acceleration. பார்ட்டிகல் எங்க தான் மோஷன்ல இருக்கு, வெர்டிகல் பாத்ல தான் மோஷன்ல இருக்கு சொல்லாமா. அப்ப வெர்டிகல் பாத்ல மோஷன்ல இருந்துச்சுன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல, தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல there is no motion, acceleration of ax is equal to 0 ன்னு சொல்லலாமா. Correct? There is an acceleration only in the vertical component. அப்போ அந்த ay கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். இட் இஸ் மூவிங் அண்டர் த acceleration due to gravityன்னு சொல்கிறேன். அதுதான் ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்னே நம்ம பார்த்தோம். அந்த g என்னவா இருக்கணும், மைனஸ் ஜியாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன், இட் இஸ் நாட் மூவிங் டுவர்ட்ஸ் த acceleration due to gravity, it is moving against the acceleration due to gravity. That's why I'm writing a minus sign. Is that clear? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், x, y என்னன்னு கண்டுபிடிக்கணும். We can use the equations of motion. Why we need to use the equations of motion? ஏன்னா g constant இருக்கு. So we can use the equations of motion, that is ut plus half a t square. இங்க x நான் போடுறேன் ஏன்னா x axisல இருக்கிறதுனால, ஏன்னா 2 dimension. Then y க்கு நான் என்ன சொல்ல போறேன், again uy t plus half ay t square சொல்லாமா. இப்போ ax என்னன்னு பார்த்தோம் 0, ay என்னன்னு பார்த்தோம் மைனஸ் ஜி. இப்போ ux uy என்னன்னு பார்த்துடலாமா. இனிஷியல் வெலாசிட்டி நான் u கொடுக்குறேன். See, இது ஒரு வெக்டரா பாருங்க, u, this is x, this is y. It makes certain angle theta நம்ம பார்த்தோம். அப்ப cos theta என்ன வரும் இங்க இருந்து, that is this portion x, that is இந்த portionல என்ன இருக்கு ux அப்படின்னு சொல்லலாமா. initial velocity along the x axis ன்னு சொல்லலாமா. by hypotenuse, this is my hypotenuse, by u ன்னு சொல்லலாமா. அப்ப ux is equal to u times cos theta ன்னு சொல்லலாமா. correct? I hope this is clear. அதே மாதிரி நான் என்ன பண்றேன், வெர்டிகலுக்கு பார்த்தா என்ன வரப்போகுது, sin theta is equal to uy by u and uy is equal to u times sin theta சொல்லலாமா. அப்போ ux uy ன்னு எனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதான் uy, இதான் ux. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x is equal to, இது எனக்கு 0 ஆயிடுச்சு, சப்ஸ்டிட்யூட் பண்ணா u times cos theta times t and y is equal to என்ன வரும், u times sin theta of t minus 1 by 2 gt square. Is that clear? Okay. இப்போ நமக்கு என்ன தேவை, இப்போ நம்ம x என்ன பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் நமக்கு தெரிஞ்சிருச்சு, x, y தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நான் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி சொல்ல முடியாது. y என்ன வருது, பிகாஸ் பார்ட்டிகல் மோஷன் இஸ் இன் த y டைரக்ஷன், ஸோ y தான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணும். இந்த xல இருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, x எனக்கு எது தேவை அப்படின்னா, இந்த பார்ட்டிகல் இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு நான் கண்டுபிடிக்கலாம் எக்ஸை வச்சு, அண்ட் எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு நான் சொல்லலாம். இதுலேருந்து t கண்டுபிடிக்கலாமா, x by u cos theta நான் சொல்லலாமா. கரெக்டா? இந்த டீயை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரப்போகுது, கொஞ்சம் அழிச்சுக்கிறேன், நீங்கள் வேணும்னா பாஸ் பண்ணி எழுதுங்க. இப்போ இந்த u, இந்த டீக்கு பதிலாக இந்த yல சப்ஸ்டியூட் பண்ணுறேன், தட் இஸ் u sin theta ஆஃப் டீக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க, x by u cos theta minus 1 by 2 g t square, that is x square by u square cos square theta சொல்லாமா. இது முழுசு அழிச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த ஈக்குவேஷனில் u கேன்சல் பண்ணிக்கலாமா. sin by cos என்னது, tan x tan theta minus 1 by 2 g x square by u square cos square theta. This is my y. Shall I tell? இப்போ எனக்கு y, that is equation of trajectory நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஈக்குவேஷனை இதோட கம்பேர் பண்ணுங்க. இந்த கான்ஸ்டன்ட் ஏங்கிறது இந்த tan theta மாதிரி இருக்கா, இந்த bங்கிற கான்ஸ்டன்ட் வந்து எந்த மாதிரி இருக்கு, that is 1 by 2 g
by u cos theta. இந்த இதுக்கு ஈக்குவேட் பண்ணலாமா? இதை ஈக்குவேட் பண்ணால் இந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரி ரிப்ரசென்ட் பண்ணலாம்னு சொல்ல முடியுமா? இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ parabolic path. So from this I can tell the particle which is moving in a this position follows a parabolic path. எதுவுமே நான் மேத்தமேட்டிக்கலாக நான் ப்ரூவ் பண்ணும், நான் சொல்கிறது பத்தாது இல்லையா? That's why I have proved. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்ட்ரி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல். இப்போ initially again two dimensional plane, this is y, this is x, particle is moving. இப்போ at any point I have to find what will be the displacement of the particle. கண்டுபிடிக்கலாமா? இனிஷியலாக இந்த பார்ட்டிகல் இங்கே இருக்குது. இந்த ஃபிகர் நான் எப்படி வரைகிறேன்னா நல்லா பாருங்கள். கிக் பண்ணுற பாலை இங்கே மோஷனில் இருக்குது, இதெல்லாம் ஜாயின் பண்ணால் எனக்கு ஒரு parabolic path தான் கிடைக்குது. இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் இங்கே என்ன, இங்கே என்ன, இங்கே என்ன, ஏதோ ஒரு பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கணும். வாட் வில் பி த டிஸ்பிளேஸ்மெண்ட்? நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஈக்குவேஷனை நம்ம பார்த்தோம்? இனிஷியலி ஐ எம் கிக்கிங் த பால் அட் சர்டன் ஆங்கிள், தட் இஸ் தீட்டா. ஒத்துக்கிறீங்களா? இந்த பொசிஷன்லேருந்து இங்கே பார்க்குறேன், தட் மேக்ஸ் அ சர்டன் ஆங்கிள், தட் இஸ் ஃபை அப்படின்னு நான் சொல்கிறேன். இஸ் தட் கிளியர்? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் நான் என்ன சொல்லலாம்? ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு x times I cap, y times j cap. Shall I tell? Because it's a two-dimensional plane. இப்போ x என்னவா இருக்கும்? Again use the equations of motion. ut plus half at square ax ux. அதே மாதிரி y என்ன வரும்? uy t minus half gt square. Since this is 0 பார்த்தோமா? அப்போ என்ன பண்ணலாம்? Simply uxt நம்ம எழுதலாம். திரும்ப cos theta sin theta ரெப்ரசன்ட் பண்ண என்ன வர போகுது? r is equal to x க்கு பதிலாக என்ன வர போகுதுங்க? u, x க்கு பதிலாக நான் u times cos theta நான் போடுறேன், times t I cap plus இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? u sin theta of t minus 1/2 gt square of j cap. சொல்லாமா? இப்போ ரிசல்டன்ட் நான் கால்குலேட் பண்ணும். ரிசல்டன்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் நம்ம பார்த்தோம்? தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square plus b a square plus b square plus 2ab cos theta. Since both are making xy என்ன 90 degree, cos theta term எனக்கு போய்டும். Only u square cos square theta t square plus this one, that is u sin theta t minus 1/2 gt square the whole square. இப்போ displacement of the particle நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ it makes certain angle நான் சொன்னேனா, இந்த certain angle என்ன வர போகுது? tan phi. It is nothing but y by x. What is y? This is y 1/2, sorry, u sin theta of t minus 1/2 gt square by x. X என்னது? This one, u cos theta of t. Shall I tell in this way? So this is how you have to find the displacement of the particle. So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, velocity of the instantaneous velocity. இப்போ displacement பார்த்துட்டோம். இங்க என்ன velocity, இங்க என்ன velocity, இங்க என்ன velocity, எல்லா டைரக்ஷன்ல velocity என்னன்னு செக் பண்ணிடலாமா? So in order to find the velocity of the particle, again I am going to assume the particle is undergoing a parabolic path or taking a parabolic path. So the vertical component of the velocity தான் எனக்கு மாற போகுது. horizontal component velocity எனக்கு என்ன இருக்க போகுது? சேமா இருக்க போகுது. again velocity, இந்த diagram இப்போதைக்கு கொஞ்சம் அழிச்சுக்கிறேன் இடம் பத்தல. velocity நம்ம எப்படி சொல்லலாம்? again it's a vector quantity vx times I cap vy times j cap ன்னு சொல்லலாமா? vx from equations of motion v is equal to u plus at அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா படிச்சோமா? அந்த ஃபார்முலா எடுங்க. அப்போ vx க்கு என்ன வரும்? ux ax வரும். since ax நமக்கு என்ன தெரியும்? 0. so vx is equal to ux ஆ இருக்கும். vy எடுங்க, that is uy plus ayt. but ay என்னன்னு தெரியும்? minus g. அப்போ minus g போடலாமா? இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணி ரிசல்டன் கண்டுபிடிச்சா முடிஞ்சு. that is ux, ux க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? u times cos theta of I cap plus vx, that is u times sin theta minus gt of j cap. Right? So what will be the resultant b? So resultant b is nothing but square root of this u cos theta the whole square plus u sin theta minus gt the whole square. சொல்லலாமா? Correct. So இப்போ change in velocity என்ன நம்ம பார்க்கலாம். என்னங்க மேம் change in velocity அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ சொல்கிறோம்.